நம்முடைய சூரிய குடும்பத்துல 2 நட்சத்திரங்கள் இருந்தா என்ன ஆகும்னு எப்பவாவது நீங்க கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? உண்மையாவே நம்முடைய சோலார் சிஸ்டத்துல 2 நட்சத்திரங்கள் இருக்க வேண்டியது. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் நம்முடைய சூரியன். அப்போ 2வது நட்சத்திரமா எது இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டா அதுதான் ஜூபிட்டர், அதாவது வியாழன் கிரகம். சரி, ஏன் வியாழன் கிரகம் ஒரு நட்சத்திரமா மாறல? ஒருவேளை வியாழன் கிரகம் நட்சத்திரமா மாறி இருந்தா சூரிய குடும்பம் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும்? கோள்களின் சுற்றுப்பாதையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? இல்லனா இதனால பூமிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? சூரிய குடும்பத்தின் 2வது நட்சத்திரமான வியாழன் கிரகத்தை பூமியிலிருந்து தெளிவா பார்க்க முடியுமா? வாங்க இந்த சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். வியாழன் கிரகம் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை விட 2 மடங்கு அதிக நிறை கொண்டது. இந்த கிரகத்துல நிலப்பரப்பு அப்படிங்கறத இல்ல. அதற்கு மாறா இந்த கிரகம் வாயுக்களால் நிறைந்த ஒரு கிரகம். சூரியன்ல எப்படி ஹைட்ரஜன் ஹீலியம் தனிமங்கள் இருக்கோ அதே மாதிரி வியாழன் கிரகத்திலையும் ஹைட்ரஜன் ஹீலியம் தனிமங்கள் இருக்கு. ஹைட்ரஜன் இந்த தனிமம் தான் ஒரு நட்சத்திரத்திற்கு எரிபொருளா பயன்படுது. 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணையும் போதுதான் வெப்பம் உருவாகுது. அது மட்டும் இல்லாம 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணையும் போதுதான் அது ஹீலியம் அணுக்களை உருவாக்குது. இப்படி 2 ஒரே மாதிரியான தனிமங்கள் இணையும் போது அது வேற விதமான தனிமத்தை உருவாக்குது. இததான் அணுக்கரு இணைவு, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அணுக்கரு இணைவு ஏற்பட அதிகமான அழுத்தம் தேவைப்படும். அதிகமான அழுத்தம் இருக்கணும்னா அதிகமான நிறை இருக்கணும். நிறை அதிகமா இருந்தாதான் அதிகப்படியான அழுத்தம் ஏற்பட்டு அணுக்கரு இணைவை தூண்டும். இப்போ அணுக்கரு இணைவு எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, வியாழன் கிரகம் ஒரு நட்சத்திரமா மாறுவதற்கான ஹைட்ரஜனும் இருக்கு, ஹீலியமும் இருக்கு. அப்போ ஏன் வியாழன் கிரகம் ஒரு நட்சத்திரமா மாறல? ஏன்னா கிரகத்தோட மைய பகுதியில நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு தொடங்குற அளவுக்கு போதுமான நிறை இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறை அதிகமா இருந்தாதான் அதிகமான அழுத்தம் ஏற்பட்டு அங்கு அணுக்கரு இணைவு ஏற்படும். அப்போ வியாழன் கிரகம் ஒரு நட்சத்திரமா மாறணும்னா இப்போ இருக்கிற நிறைய விட இன்னும் 80 மடங்குக்கு மேல அதிகமான நிறை தேவைப்படும். அப்போதான் கிரகத்தோட மைய பகுதியில தேவையான அழுத்தம் ஏற்பட்டு அணுக்கரு இணைவு ஏற்படும். ஒருவேளை வியாழன் கிரகத்திற்கு 80 மடங்குக்கு மேல நிறைய இருந்தா கூட அது நமது சூரியன் மாதிரி இல்லாம ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமா தான் இருக்கும். சூரியன் மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கணும்னா வியாழன் கிரகம் இப்போ இருக்கிற நிறைய விட இன்னும் 1000 மடங்கு அதிகமான நிறை தேவைப்படும். சோ எதிர்பாராத விதமா வியாழன் கிரகத்திற்கு போதுமான நிறை இல்லாததால ஒரு ஃபெயில்டு ஸ்டார், அதாவது தோற்று போன நட்சத்திரமா இருக்கு. ஒருவேளை வியாழன் கிரகம் ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமா மாறி இருந்தா நமது சூரிய குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? வியாழன் கிரகம் ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமா மாறி இருந்தா இது சூரியன் அளவுக்கு பிரகாசமா இருக்காது. இத சூரியனோட கம்பேர் பண்ணா 0.3% அளவுக்கு தான் பிரகாசமா இருக்கும். ஆனா ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமா மாறிய வியாழன் கிரகத்தை பூமியிலிருந்து பார்க்கும்போது நமது முழு நிலவை விட பிரகாசமாகவும் சிவப்பு நிறமாகவும் தெரியும். அதோட பூமியிலிருந்து வியாழன் கிரகம் சூரியனை விட 4 மடங்கு தொலைவிற்கு அப்பால் இருப்பதால் பூமிக்கு அதிகமான வெப்பம் கிடைக்காது. குறைந்தபட்சம் சூரிய குடும்பத்திற்குள் ஈர்ப்பு விசையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, அந்த ஈர்ப்பு விசை நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல. இருந்தாலும் சாட்டர்ன், யுரேனஸ் போன்ற ராட்சத வாயு கிரகங்களின் சுற்றுப்பாதையில் சிறிது மாற்றம் ஏற்படும். ஆனா அந்த கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதற்கோ இல்லனா அவற்றின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து விண்வெளிக்கு தள்ளுவதற்கோ போதுமானதாக இருக்காது. வியாழன் கிரகம் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரமா மாறும்போது நாம் எதிர்கொள்ளும் ஒரே அச்சுறுத்தல் என்னன்னா ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் இருக்கும் விண்வெளி பாறைகளை பூமியை நோக்கி அடிக்கடி அனுப்பும். இதனால் விண்வெளி பாறைகள் பூமியை தாக்குவதற்கு முன்பே நாம் அதை கண்டறிந்து அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது தவிர சூரிய குடும்பத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படாது. குறிப்பா பூமியில் உயிர் வாழ்வதற்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனா வியாழன் கிரகம் இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு பெருசா இருந்தா, அதாவது சூரியன் அளவுக்கு பெருசா இருந்தா சூரிய குடும்பம் காட்டுத்தனமா மாறும். அதாவது அடிக்கடி சிறுகோள்களால் கிரகங்கள் தாக்கப்படும். அதோட கோள்களின் சுற்றுவட்ட பாதையும் மாற்றம் அடையும். சூரிய குடும்பத்தில் 2 பெரிய நட்சத்திரங்கள் இருந்தால் அது பைனரி ஸ்டார் சிஸ்டமா மாறும். இந்த ஈர்ப்பு விசையில பூமிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கணிப்பதே ரொம்ப கடினமான ஒண்ணா இருக்கும். பூமியானது 2 நட்சத்திரங்களின் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படுவதும் எரிந்து போவதும் விண்வெளியின் வெற்றிடத்தில் தனியாக தள்ளப்படுவது வரை எதுவாகவும் இருக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் தெளிவா தெரியும், அது பூமி வாழ தகுதியில்லாத ஒரு கிரகமாக மாறும். இது எல்லாமே வியாழன் கிரகம் திடீர்னு நட்சத்திரமா மாறினாதான் நடக்கும்.
ஆனா அதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை சூரியன் உருவாகும் போதே வியாழன் கிரகமும் சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரமா உருவாகி இருந்தா இன்று பூமி அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்காது. எது எப்படியோ நிஜ உலகில் வியாழன் எப்பொழுதும் ஒரு கிரகமாக இருப்பதே நல்லது.